ஔரத சித்தர் மலைன்னு ஒரு மலை இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில். ஔரத சித்தர் மலை அப்படின்னு பேர். இந்த ஔரத சித்தர் மலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஔஷதம் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது மருந்து இல்லையா. இந்த மலையே ஒரு மருத்துவ மலைன்னு சொல்லலாம். இந்த மலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் இப்போ சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற கோயில் கிரிவலத்துக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த மலையும் சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வரும்பொழுது, இந்த மலையை சுற்றி வரும்பொழுது அவ்வளவு விதமான நோய்களும் நிவர்த்தி ஆகுது. அந்த நோய்கள்லாம் நம்மளுக்கு வரதே கிடையாது. நோய்கள் வந்திருந்தாலும் நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் போகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த கோயில் அவ்வளவு விசேஷம். குறிப்பாக ஃபஸ்ட்டு என்னென்னா, கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷம். நிறையா பேர், சார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் வந்துடுத்து தடங்களாகிடுது, ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க ஆனால் ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் வருது இதோ ஃபோன் பண்ணுறாங்க ஓகேங்கிறாங்க, கடைசியில் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வருத்தம் பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண பசுபதீஸ்வரரும் பெரியநாயகி அம்பாளும் உடனே அவர்களுக்கு இந்த திருமண வரத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கார். இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய முன்னேற்றமும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அற்புதமான கோயில் இந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானம்னு சொல்லுவாங்க. எல்லா பூதகணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரரை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து இது போன்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும்.